வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்தினை கொண்டிருந்தவர் பெஸ்டாலஜி. வாழ்க்கை சம்பவத்திற்கும் எதனுடன் தொடர்பு கொண்டதாகும். உற்றுநோக்கல் முறை. சூழ்நிலையே மனிதனை உருவாக்குகிறது என்றவர் வாட்சன். ஹெரிடிட்டி ஜீனியஸ் என்ற நூலின் ஆசிரியர் கால்டன். நுண்ணறிவு சோதனை பற்றி கூறியவர் பினே. காரிசனும் அவரது சகாக்கள் கல்வி உளவியலின் உட்பிரிவுகளை எத்தனை வகையாக பிரித்தனர்? 4. மனிதனின் நடத்தையை பிற விலங்குகளின் நடத்தைகளோடு ஒப்பிட்டு இவற்றுள் காணப்படும் தொடர்புகளையும் வேறுபாடுகளையும் அறிவது ஒப்பீட்டு உளவியல். பிரச்சினையை அதன் இயற்கையான சூழலில் பல கோணங்களில் ஆய்வு செய்து தகவல்களை பதிவு செய்து பிரச்சினைக்கு காரணம் அறிந்து தீர்வுகளை காண ஏற்படுத்தும் முறை கள ஆய்வு முறை. வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோலை கண்டறிந்தவர் வெஸ்லர். உள பகுப்பிற்கு உட்படுத்துபவர் தன்னிச்சையாக பேச வைத்து அவரது உள் மனதை ஆராய்வு செய்யும் முறை. உளப்பகுப்பு கோட்பாடு.